நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக க்ரீம் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது வந்து ரைஸ், நான், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் பன்னீர் மசாலா நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஃபெனல், ட்ரை ரெட் சில்லி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பவுடர் மாதிரி கரகரப்பாகவும் அரைக்கலாம், ஃபைனாகவும் அரைக்கலாம். இப்போது பன்னீர் ஒரு பேக்கெட் எடுத்துக்கேன். ஒரு பேக்கெட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல லார்ஜ் க்யூபாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா ஜீரகத்தை போட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் மிக்சியில் வெங்காயம், இஞ்சி பூண்டை கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இது பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கலாம். இது பச்சை வாசனை போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இது ப்ரௌன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ தக்காளி ஒரு 5 தக்காளியை நான் வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இது வந்து கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்கணும், நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகும். இந்த பச்சை வாசனை இருந்ததுன்னா இந்த கடாய் பன்னீர் இந்த கிரேவி நல்லா இருக்காது. இது ட்ரையாகவும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக வந்து கிரேவியாகவும் பண்ணலாம். நான் வந்து மீடியமாக பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்இமேஜினபிள் டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ பாருங்கள், நல்லா எல்லாமே வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து அரைச்சி வச்ச கடாய் பன்னீர் மசாலா, இப்படி உங்களுக்கு அரைக்க டைம் இல்லைன்னா கடாய் பன்னீர் மசாலாவே கிடைக்குது, நீங்கள் வாங்கி கூட பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் லார்ஜ் பெருசாக இருக்கிற பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வதக்கிறதுக்கு கடாய் பன்னீருக்கு. ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சேர்க்கக்கூடியது தண்ணி. ஒரு கப் தண்ணி இல்லை 1/2 கப் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாம் வேகும் நல்லா. ஸோ ரேடியாக தண்ணி நீங்கள் அதிகமாக ஊற்றிடாமல் நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் செய்வாங்களோ, அதாவது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப ஓவராக தண்ணியும் ஆகிடக்கூடாது. இப்போது கேப்சிகம், ஆனியன் இதெல்லாமே வந்து க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 2 கேப்சிகம், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா வந்து இதுவும் வந்து மீடியம் டு ஹையில் தான் வச்சு நம்ம வதக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா நல்லா ரோஸ்ட் ஆகும்னு சொல்லுவோம். லோ ஃப்ளேமில் வச்சா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சொதன்னு ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாக ஆகும். ஏன்னா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும். இப்போது மிடில் நம்ம தண்ணி ஊற்றி திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது க்ரீமுக்கு பதிலாக நான் முந்திரி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி நான் ஊற்ற போகிறேன். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜு. இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா திக்காக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீமே டைரெக்டாக போட்டுடலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப குக் பண்ண வேணாம். ஸோ முந்திரிங்கிறது அந்த க்ரீமில் இருக்க அதே டேஸ்ட்டை கொண்டு வரும். இப்போ பச்சை மிளகாய் நான் 1 போடுறேன். நீங்கள் 1, 2, 3 உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கடைசியாக வந்து நான் போட போகிறது கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நாம் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைஸுக்கு மில்லட்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா ஹெல்த்தியான ரெசிபீஸ் உத்தமி கிச்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.